பற்றி. அதான் அந்த மாதிரி வந்து நம்ம யோகா பண்ணுறோம், பாபா சென்டர் போகிறோம், மதுபன் போகிறோம், யோகா பண்ணுறோம், ஒயிட் ட்ரெஸ் போடுறோம், பேட்ஜு குத்துறோம், போகு சாப்பிட்றோம். ஸோ நம்ம அமிர்த வேலை பண்ணுறோம், ஈவினிங் பண்ணுறோம். ஆனால் அது ரீச் ஆகுதா அப்படிங்கிறத விஷயம். யோகா பண்ணால் மட்டும் போதாது. அந்த யோகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சுகத்தை நம்ம அனுபவம் செஞ்சோமா, பாபாவோட இதயத்தில் உட்கார்ந்தோமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. இப்போ யோகா பண்ணுறோம், மனசா சேவை பண்ணுறோம், பாபா சென்டரில் சேவை பண்ணுறோம், நோட்டீஸ் கொடுக்குறோம், ஈவினிங் யோகா பண்ணுறோம், மீட்டிங் கூட பாபா மிலன் பார்க்குறோம், முரளி கேட்குறோம், ஞானத்தை பற்றி பேசுகிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் வந்து ஒரு அனுபவம் அப்படிங்கிறது ஏற்படுதா? யோகத்தில் உட்காந்தோம் அப்படின்னா அந்த அதீந்திரிய சுகம் கிடைக்குதா? அந்த ஆன்மீக போதை கிடைக்குதா? என்னோடய பலவீனங்கள் எந்த அளவுக்கு அழிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம யாருமே செக் பண்ணுறதே கிடையாது. ஸோ யோகா பண்ணுறது முக்கியம் கிடையாது. நம்மளோட பலவீனங்களை பாபா சொன்ன மாதிரி சமஸ்காரத்தை மாற்றம் செஞ்சீங்களா? பழைய சமஸ்காரம் அதுதான் மெயின். அதை வந்து மாற்றம் செய்யணும். இது எப்படின்னா, வீடை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே போய் நம்ம வாழணும். நம்ம எல்லோரும் மோஸ்ட்டாக என்ன தப்பு பண்ணுறோன்னா, இன்க்ளூடிங் மீ, வீடை க்ளீன் பண்ணாமல் அதுக்குள்ளே போய் தூங்குறது, அதுக்கு அவவே சாப்பிட்றது, 4 பேர் இன்வைட் பண்ணுறது, அது எப்படி நல்லாயிருக்கும்? வீடு ஃபுல்லாக தூசியாக இருக்குது, அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். ஆனால் நம்ம யாருமே அந்த க்ளீனே பண்ணுறது கிடையாது. அப்படியே உள்ளே போகிறது, சாப்பிட்றது, தூங்குறது. அந்த மாதிரி தான் பாபாவை நம்ம எல்லோரும் நினைக்கிறது விஷயமே கிடையாது. ஆனால் நம்ம பலவீனத்தை நம்ம தியாகம் பண்ணோமா, அதுதாங்க முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு பலவீனம் இல்லைனா கூட ஒரு பலவீனத்தை 10 நாள் ப்ராஜெக்ட் பண்ணி தியாகம் பண்ணணும். அது அவங்கவுங்களுக்கே தெரியும், நான் எதில் பலவீனமாக இருக்கேன், எதில் ரொம்ப வீக்காக இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம். இது என்ன தான் நம்ம பாபா குழந்தைங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே நமக்கே அது தெரியாது. இதில் எப்படி நம்ம மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது? ஸோ நம்மளால் இதை மற்றவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. ஃபஸ்ட்டு நமக்கே தெரியாது. நம்ம பலவீனங்கள், நம்மளோட பழைய சமஸ்காரங்கள், இது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம அழிக்கணும் யோகத்தில். அதை அழிச்சாதான் யோகா பண்ணும்போது நல்லாயிருக்கும். இல்லைனா நம்ம யோகா பண்ணுறது, மாயக்கிட்ட மாட்டுறது, அடி வாங்குறது, யோகா பண்ணுறது, மாயக்கிட்ட மாட்டுறது, அடி வாங்குறது, இதுவே அப்படி ரிப்பீட்டாக போயிட்டுருக்கும். ஸோ இப்போ என்ன யோகா ப்ராக்டிஸ் பண்ண போகிறோன்னா, நம்மளோட பலவீனங்கள் அழிகிற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ பரந்தாமத்தில் இல்லை சூக்ஷ்மதனத்தில் பாபாவோட நினைவுலேருந்து ஒரு ஃபயர் நமக்குள்ளே, அந்த ஃபயருக்குள்ளே நம்ம போயிடுறோம். நமக்கு முன்னாடி வந்து இப்போ ஒரு ஃபயர் எரியுது, அந்த ஃபயர் சுற்றி நம்ம அந்த ஆத்மாவை அதுக்குள்ளே போட்டுடுறோம். ஸோ உதாரணத்துக்கு ஒரு சில பேர் காமம் அப்படிங்கிற அந்த மாயால் பலவீனமாக இருப்பாங்க. விச் மீன் அந்த எண்ணங்கள் அதிகமாக வரும் இல்லையா, அந்த தாட்ஸ் அதிகமாக வரும், ரியாக்ட் ஆகும், மனசு உடம்பு ரியாக்ட் ஆகும். இதெல்லாம் வந்து யாருமே ஓப்பனாக பேச மாட்டாங்க. இது யாருக்கிட்டையும் பேசவும் முடியாது. அதனால் நம்ம சென்டர் போனாலும் யாருக்கும் தெரியாது இவங்கக்கிட்ட இது இருக்கா. யாரை பார்த்தாலும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் எல்லாருக்குள்ளேயும் அந்த பலவீனம் இருக்குது. நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறேன், அவ்வளோதான். ஸோ உதாரணத்துக்கு காமம் ரீதியான மாயிடம் பாபா டெய்லி முரளியில் சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு நம்ம அழிச்சிருக்கோம். ஸோ அந்த எண்ணம் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம அழிக்கிற மாதிரி அந்த ஃபயரில். ஒரு சில பேர் வந்து ஒரு சில விகாரத்துக்கு அடிமையாக இருப்பாங்க, சாப்பாடுக்கு அடிமையாக இருப்பாங்க, ஃபோனுக்கு அடிமையாக இருப்பாங்க இல்லையா. மனிதர்கள் பற்று, மோகம், லௌகீக அம்மா அப்பா மேலே உள்ள பயம், கணவன் மேலே மோகம், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பலவீனங்கள் நமக்கே தெரியாது. ஸோ அந்த பலவீனங்களை நம்ம இப்போ எல்லோரும் யோக பட்டியில் பழிக்கிறோம். ஸோ எல்லாரோட பலவீனமும் இப்போ எரிஞ்சிட்ருக்கு. இந்த யோகா பட்டியில் சிவ பாபா ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இதுதான் யோகா ப்ராக்டிஸ். ஸோ அந்த சூக்ஷ்மதனத்தில் பாபாவின் நினைவில் இருந்து ஒரு ஃபயர் முன்னாடி இருக்குது. அந்த ஃபயருக்குள்ளே என்னோடய பலவீனங்கள் எரிஞ்சு சாம்பல் ஆகுது. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே இந்த ஃபஸ்ட்டு மாயா இருக்கும். மெயினாக குமாரிஸ்க்கு, மாதாஜிங்களுக்கே அப்படி இருக்குன்னு ஒரு சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் மிகவும் கொடூரமானது. அது எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது, ஆனால் யாருக்குமே அது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு மாயா ஒருத்தவங்களுக்கு 90% பாஸ் ஆனாலே மீதி எல்லாத்தையும் அவங்க பாஸ் ஆகிடுவாங்க. கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். ஸோ இந்த ஃபயரில் போட்டு எரிக்கணும். அதை ஃபஸ்ட்டு ஒழுங்காக பண்ணணும். அதுக்கப்புறம் தான் யோகாவே பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மனசா சேவையே பண்ணணும். இதெல்லாம் பண்ணி ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணால் தான் நம்ம பாவம் கொஞ்சமாவது அழிஞ்சு புண்ணிய கணக்கு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம சும்மா யோகத்தில் உட்காரோம் அப்படின்னா அது பிரயோஜனமே கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பலவீனத்தை அழிக்கணும். பாபா முந்தா சொன்னார், பழைய சமஸ்காரத்தை மாற்றம் செஞ்சீங்களா அப்படின்னு வந்து பாபா கேட்பார் இல்லையா. பழைய சமஸ்காரம்னா என்ன? நமக்குள்ளே இருக்கிற அந்த வீணான எண்ணங்கள். இப்போது நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருக்கோன்னா இந்த யோகா பண்ணிவிட்டு 10 நாள் கழித்து பார்க்கணும், ஓகே நம்ம அடிமையாக இருக்கோமா இல்லையான்னு.
ஒரு சில பேருக்கு மற்றவர்களை பார்க்குற பழக்கம் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிகேஸை பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கும். ஒரு சில பேர் உள்ளே இருக்கிற பிகேஸே பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பலவீனம் தானே. மற்றவங்க எப்படி தான் நமக்கு என்ன. ஆனால் அந்த பொறாமை ஏற்படும் இல்லையா? இந்த கம்பேரிஷன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம சக்தியை குறைக்குது. நம்ம அவ்வளோ பலவீனமாக ஏற்படுது. மாய சாதாரண ஆள் கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயம் இருக்கும். ஆனால் கான்செப்டாக வந்து பாபா சொல்லியிருக்காரு, 90% யார் காமம் அப்படிங்கிற மாய சக்தி ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு மீது எந்த விகாரமே அஃபெக்ட் ஆகாது. அவங்க மீது எதுக்குமே அடிமை ஆக மாட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த காமம் அப்படிங்கிற மாயம் உள்ள ஆழமாக இருக்குது. அது வெளியே தெரிகிறதில்ல, ஒரு சில பேருக்கு வெளியே தெரியுது. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு மாயா நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அதோட பழைய சமஸ்காரங்களை அழிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க? கண்டிப்பாக. ஸோ காமம் மகா சத்ருன்னு பாபா சொல்லுவார் இல்லைங்களா? ஸோ அதை நம்ம வந்து யோகால சோல் கான்சியஸ்ல அந்த மாதிரி இருக்கும் பொழுது பாபா சக்தி கொடுத்து சரி செய்வார். ஸோ அந்த யோக நிலையை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும். அந்த மாதிரி சோல் கான்சியஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணோம் அப்படின்னா எந்த மாயாவுமே நம்மளால தொந்தரவு பண்ணாது நம்மளைய வந்து. அதனால இது ஸ்ட்ராங் பண்ணலாம். இருக்கிறது எல்லாமே பாபாவோட நினைவு அப்படின்ற அந்த தீயில வந்து எரிக்கணும். நெருப்ப போட்டு அந்த ஒரு தீ பாபா அது கூட எக்ஸாம்பிள் முரளியில சொல்லியிருந்தார். இந்த தீ இல்ல சூக்ஷ்ம நம்மளோட விசுவலைசேஷன் புத்தி கூட எப்ப தெரியும். கரெக்ட். சொல்லுங்க. பண்ணணும் ஃபயர். அதாவது யோகா அக்னி ஜுவாலாமுகி யோகான்னா அது மீனிங் என்னன்னா, எந்த ஒரு சிறிய எண்ணங்கள் கூட வராம இருந்து அப்படியே ஃபயர் நினைவுல உட்காந்து ஒரே ஸ்திதியில இருக்கிறதுக்கு பேரு தான் அந்த யோகா அக்னி அப்படின்னு வந்து ஜுவாலாமுகி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலையை ஏற்படணும்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் பலவீனங்களை கொடுத்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான அந்த சக்தி எடுத்துக்கிறது, அந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் அந்த மாதிரி பெரிய பெரிய யோகாலாம் வரும். இல்லைன்னா வரவே வராது. அதனால டெய்லியும் உட்காந்து இந்த மாதிரி யோகா பண்ணுங்க. எல்லாருமே செய்யலாம், குழுவா அமைந்து செய்யலாம். சோல் கான்சியஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாங்களா சிஸ்டர்? ஓகே, இது வந்து க்ரியேட்டிவாக நம்ம பண்ணணும்ப்பா. பாபா சொல்லியிருக்காரு ஒரு அவ்யக்த முரளியில், எந்த ஒரு ஆத்மா 2 விஷயம். ஒன்று வந்து ஆத்மா ரொம்ப தூய்மையாக இருக்க வேண்டும், விச் மீன் காமம் அப்படிங்கிற அந்த அம்சம் மாத்திரம் கூட இருக்கக்கூடாது. 2வது மற்றவர்களை பார்ப்பது, மற்றவங்களை பற்றி தப்பாக நினைக்கிறது, பொறாமப்படுறது, மற்றவங்களை அதிகமாக பார்க்கக்கூடிய பழக்கம் இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வராது. அது என்ன அப்படின்னா, யோகத்தில் அமரும் பொழுது இந்த 2 எல்லாருக்குள்ளேயும் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ 2 பேர் பேசினாலே ஆப்வியஸாக எதையோ ஒன்று பேசி நம்ம இது பண்ணிடுறோம். சொல்கிற ஒரு பேச்சுக்கு இந்த பலவீனம் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் ஸ்ட்ராங்காக இருக்கின்றது. சரிங்களா? ஸோ இந்த 2 விஷயமும் இல்லாமல் இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு அந்த பாபா சொல்லியிருக்காரு, அந்த 3வது கண், அந்த புத்தி வந்து அக்யூரேட்டாக அப்படியே அந்த பரந்தாமத்திலே இருக்கிற மாதிரி அந்த ஃபீலிங் வரணும். வருதா? 3வது கண் வந்து சில பேருக்கு தெரியுதான்னு கேட்குறாரு. இந்த 3வது கண் அந்த க்ரியேட்டிவான அந்த விசுவலைசேஷன், அந்த யோகா. இப்போ நான் சூக்ஷ்மதனத்தில் இந்த ஃபயர் யோகா பண்ண உண்மையிலேயே அங்கே உட்காந்து என் பாவத்தை உண்மையிலேயே இப்போ நான் சுடுகாட்டுக்கு போகிறேன், இல்லை நந்தவனம் போகிறேன்னா அங்கே உண்மையிலேயே இப்போது திதி கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதே ஃபீல் உண்மையிலேயே சூக்ஷ்மதனம் நம்ம திதி தான் கொடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட பழைய சமஸ்காரத்துக்கு நம்ம கொல்லி வைக்க போகிறோம். அந்த கொல்லி வைக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கம் நீங்கள் கொஞ்சமாவது அனுபவம் செஞ்சுருப்பீங்க. வீட்டில் பெரியவங்க யாரும் இறந்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் அனுபவம் பண்ணும்போது அந்த நந்தவனமோ சுடுகாட்டுக்கோ போகும்போது ஒரு இறந்து போன ஆத்மாவுக்கு நாங்கள் தீ வைக்கிறோம், ஒரு இறந்து போன அவங்களோட புடவை எரிக்கிறோம், அவங்களோட பழைய விஷயங்களை நாங்கள் வந்து இந்த திதி கொடுக்குற இடத்துல பிராமணனை வச்சு நம்ம பண்ணுறோன்ற ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இப்போ சூக்ஷ்மதனத்தில் எல்லாரும் சேர்ந்து ஃபயர் யோகா பண்ணும் பொழுது எல்லாருக்குமே அந்த எண்ணம் வந்து இருக்கணும். உண்மையிலே சூக்ஷ்மதனம் வந்திருக்கேன். ஒரு டோர், பாபா நிறைய ரூம் வச்சுருக்காரு. அந்த ரூமில் ஒரு டோர் வந்து பார்த்திங்கன்னா ஃபயரு, ஃபுல்லாக டெட் பாடி இல்லையா, ருத்ராட்ச மாலை ஃபுல்லாக இருக்குது, எல்லாமே பாடி கான்ஷியஸ். ஸோ இந்த இடம் வந்து ஒரு சுடுகாடுனே வச்சுக்கலாமே. அந்த சுடுகாடு பக்கத்தில் ஒரு நந்தவனம் இருக்குது சூக்ஷ்மதனத்தில். அந்த நந்தவனத்தில் இப்போ இங்கே இருக்கக்கூடிய 10 பிராமண ஆத்மாக்களும் உட்காந்து திதி கொடுக்குறோம். திதி மோஸ்ட்டாக இறந்தவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் திதி இப்போ நம்ம ஃபோட்டோ மாட்டி நமக்கே கொடுக்குறோம். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நம்ம தான். அது மாயையோட திதி கொடுக்குறோம். சரிங்களா? மாயா வந்து நம்ம எரிக்கிறோம். அந்த ஃபீல் வரணும். இப்போ யோகா பண்ணும்போது அந்த ஃபீல் வரணும். பாபாட்ட சொல்லுங்கள், சோல் கான்ஷியஸில் இருங்க. இதுதான் யோகா ப்ராக்டிஸ். அவ்வளோதான். ஓம் சாந்தி. பண்ணலாம்.